வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக்கி அச்சீவர்ஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 27/12/2021. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்துலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து மைனஸில் இருக்குது, காலில் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்தியன் பேங்க் நிஃப்டி வந்து மைனஸில் இருக்குது. இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. சரிங்களா, இன்னும் நம்மளுக்கு 9:15 தான் மார்க்கெட் ஓப்பனா, இன்னும் 2 ஹவர்ஸில் அமெரிக்கன் மார்க்கெட்டும் மைனஸ் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் வாய்ப்பு. அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மைனஸில் தான் இருக்குது. அதே மாதிரி சைனா மார்க்கெட்டும் மைனஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டு தான். சரிங்களா, அப்போது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செல் ட்ரெண்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட் போக தான் வாய்ப்பு. சரிங்களா, ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் ஆகும். சரி, நம்ம இப்போ சார்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நம்ம மந்த்லி பிஇபி கீழே தான் இருக்குது. அப்படிங்கும்போது மார்க்கெட் செல் ட்ரெண்டு தான். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து என்னென்னா எல்லோ கலர் வந்து பிரேக் ஈவன் த பாயிண்ட், அதாவது மந்த்லி பிரேக் ஈவன் த பாயிண்ட்டு. ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து R2 சப்போர்ட். இது வந்து ப்ளூ கலர் லைன் வந்து சப்போர்ட், இது S1 S2. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து ஃபுல்லாகவே ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, R1 போகுது, R2 பிரேக் பண்ணாமல் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது, பிஇபி பிரேக் பண்ணுது, S1 கிட்ட வந்து S2 கிட்ட வந்து திரும்பி இங்கே வந்து நிற்கிது. சரிங்களா, நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் இது ஒன்று R2 பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ட்ரெண்டு, இல்லைன்னா S2 பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் ட்ரெண்டு. ஓகேங்களா, இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட்டு வந்து ரேஞ்ச் மார்க்கெட் தான். அப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கிறப்போ நம்ம வந்து பொசிஷன் ட்ரேட் போக முடியாது, நம்ம டே ட்ரேட் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணுவோம். சரி, இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பிஇபி கீழே தான் இருக்குது. நம்மளுக்கு என்னென்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த S1 பிரேக் பண்ணி S2 கிட்ட பிரேக் பண்ணி கீழே வந்துட்டானா மார்க்கெட்டு ஃபுல்லாகவே ரேலியாக போயிடும். சரிங்களா, ஏன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல் நியூஸ் பார்த்திங்கன்னா ஒமிக்ரான் அந்த இதெல்லாம் நிறைய நியூஸ் வருது. அது பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் அதிகமாக வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். இப்போ அப்படிங்கும்போது மார்க்கெட்டு கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இன்கேஸ் ஏதாவது பாசிட்டிவ் ஒமிக்ரான் வைரஸ்க்கு ஏதாவது மெடிசன் கண்டுபிடிச்சோம் அப்படி இப்படின்னாங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பி ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகி அப் ட்ரெண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்போது இன்றைக்கி வந்து என்ன மார்க்கெட்னா மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் காட்டுது. அதே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மந்த்லி பிஇபி ரேஞ்ச் மார்க்கெட் தான். இந்த R2 பிரேக் பண்ணல, S2 பிரேக் பண்ணல. ஸோ ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த S1 பிரேக் பண்ணி கீழே வந்தானா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து S2 பிரேக் பண்ணிடுவோம். அப்படி S2 பிரேக் பண்ணி இந்த லோ கட் பண்ணிட்டோன்னா பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக ரேலியாக இறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி நிஃப்டியும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ இறங்குறப்போ உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் போக தான் வாய்ப்பு. அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புட்டுக்கு மட்டும் போயிட்டு பொசிஷன் ட்ரேடுக்கு அந்த டைமில் நீங்கள் போகலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா டவுன் ஆகிடுச்சு, அப்போ அந்த டைமில் வந்து பொசிஷன் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லைனா டே ட்ரேட் பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ மந்த்லி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி காட்டுது. நம்ம வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் வந்து இது வீக்லி பிஇபி பாயிண்ட்டு இது. சரிங்களா, இந்த எல்லோ கலர் லைன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கரெக்டாக பிஇபி கிட்ட போயிட்டு நம்மளுக்கு S2க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகி நிற்குது. இப்போ நம்மளுக்கு S2 கீழே திரும்பி சஸ்டெயின் ஆகி நின்னான்னா மார்க்கெட் ஃபுல்லாக ரேலியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு போக தான் வாய்ப்பு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா பிஇபி கீழே தான் இருக்குது, S2 கிட்ட போயிட்டு திரும்பி கீழே வந்துச்சு. அப்படிங்கன்னா மார்க்கெட் எனக்கு வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான் வாய்ப்பு. அப்படிங்கும்போது புட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். புட்டில் நல்ல லோ ப்ரைஸ் கிடச்சுன்னா என்ட்ரி எடுத்துருங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு இன்றைக்கி ஜாக்பாட் அடித்தாலும் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சரிங்களா, அது இன்றைக்கி நான் ப்ரீ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் நான் செலக்ட் பண்ணல. என் டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா, அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்தீங்கன்னா எது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு கொடுத்துருவேன். சரிங்களா, அதே மாதிரி நான் வந்து எந்த இடத்துல எடுத்து புக் பண்ணான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லி அண்டு டே ட்ரேடிங்க்கு உண்டான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவேன். அது வந்து அதே பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து என்னோடய எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறது. ட்ரேட் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வீக்லி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக 3-4 வீக்ஸ் பண்ணியாச்சு. 4 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15,000 தான், 15,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் வந்து 57,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பாசிட்டிவில் தான் இருக்கும். சரிங்களா, அப்போது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷனில் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் டெலிகிராம் குரூப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில். சரிங்களா, அதே மாதிரி என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.